தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் என்ட்ரி 7வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இந்த 7வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது எஸ்சி கேட்டகரி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரி பார்த்தாச்சு, எம்பிசி கேட்டகரி பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கம்யூனல் வைஸ் வேகன்சி, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது 7வது நாள் கவுன்சிலிங் முடிவு பிறகு, அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க 7வது நாள் கவுன்சிலிங்கில் அப்படின்ற 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாதி பேர் பார்த்துட்டே இருக்கீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆடிட்டர் இருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஜென்ரல் 68, உமனில் ஒரு 27, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 18, உமன் பிஎஸ்டிஎம் ஒரு 6 கிடக்கு. ஏன் சார் இது மட்டும் பல்காக கிடக்குமா? இதுக்கு ஸ்பெஷல் டிகிரி தேவை. ஸ்பெஷல் டிகிரி மீன்ஸ் பிகாம், பிஏ எக்கனாமிக்ஸ், பிசிஎம் அந்த மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க என்ன எலிஜிபிலிட்டு. இது சம்மந்தமாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்து கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அண்டுக்கான டிபார்ட்மெண்ட் சிவில் சர்வீஸ் எஸ்சியில் மட்டும்தான் கிடக்குங்க. ஜென்ரல் 4 இருக்குது, உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் ஜென்ரலில் 3, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து அசிஸ்டண்ட் கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரலில் 1 இருக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்னை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கோயம்புத்தூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கூடலூர் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா? இதுலேயும் நெருக்கி அடியாச்சோலை. அதுக்கடுத்து திருவள்ளுவர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருவாரூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. வேலூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ட்ரெஸ்ஸரி பார்த்திங்கன்னா அதுவும் முடிஞ்சுங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12, உமன் பிஎஸ்டிஎம் 4 இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்து லா டிபார்ட்மெண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 1 இருக்குது. செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 1 இருக்குது, உமனில் 1 இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து லா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் ஜென்ரலில் 1 இருக்குங்க. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரலில் 9 இருக்குது, உமனில் 2 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் லெஜிஸ்லேட்டிவில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. டவுன் பஞ்சாயத்தில் பார்த்தோன்னா எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் ஆஃபீஸர் அது ஒன்று பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செகண்ட் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியில் அதில் பார்த்திங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. இவங்க தான் எல்லா இடத்துலையும் பல்காக கிடக்குறாங்க, தூங்குவாங்க போல். பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைன் ஜென்ரல் 3, உமனில் 2 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 16, உமனில் ஒரு 7, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் 41, உமனில் 17, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 11, உமன் பிஎஸ்டிஎம் 4 இருக்குங்க. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா 1 இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. நாமக்கல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. நீலகிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா? அடுத்து தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருப்பூர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருவள்ளுவர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. வேலூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், இங்கிட்டு ஒரு பல்காக கிடக்கு. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மெண்ட் 2 ஜென்ரல், ஒரு உமன், ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஒரு உமன் பிஎஸ்டிஎம் கிடக்கு. டெக்னிக்கல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரல் கிடக்கு, ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஒரு உமன் பிஎஸ்டிஎம் கிடக்கு. லேபர் டிபார்ட்மெண்ட் அப்படியே கிடக்குங்க. ஏன் அப்படி கிடக்குன்னு தெரியல. ஜென்ரல் 5, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 13, உமனில் 5, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 13, உமனில் 5, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. பார்த்திங்கன்னா ஹைவே கூட அப்படியே தாங்க கிடக்கு. அடுத்து இந்து சமய அறநிலைத்துறை ஜென்ரல் 10, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. என்சிசி ஜென்ரலில் 1, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் ஜென்ரலில் 35, உமனில் ஒரு 13, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 10, உமன் பிஎஸ்டிஎம் 4 இருக்குங்க. சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் ஜென்ரலில் 4, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 3, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. ஓகேங்களா? எஸ்சியை பொறுத்தவரை கொஞ்சம் பரவாயில்ல, வேலிடான போஸ்ட்லாம் கிடக்கு. ஓகேங்களா? அடுத்து அர்பன் லேண்ட் டேக்ஸ் அண்ட் லேண்ட் சீலிங் ஜென்ரலில் 1 இருக்குது.
பிரிண்டிங் ப்ரெஸ் ஜென்ரலில் 3, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. செரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 2 இருக்குது. சுகர் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 1 இருக்குது. இங்கிட்டு ரெவன்யூவில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் ஒரு சென்ட்ரல் பிஎஸ்டிஎம், ராணிப்பேட்டை ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், திருப்பத்தூர் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்ட் சோசியல் வெல்ஃபேர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து ஒரு 2 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஓகேங்களா. டோட்டலாக ஜென்ரலில் 241 இருக்குது. உமனில் ஒரு 89 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 117, உமன் பிஎஸ்டிஎம் ஒரு 44 இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் எடுக்கிறது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு லேபர் எடுக்கலாங்க. ஓகேங்களா. லேபர் எடுக்கலாம். லேபர் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ட்ரெஸ்ஸரி கிடந்துச்சு, டிரான்ஸ்போர்ட் கிடந்துச்சு. ஓகேங்களா. எப்பயும் போல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே. இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா லைவ் ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருக்கேன், அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன். அதில் போய் பாருங்கள் உங்கள் ரேங்க்கு கரெக்டாக வருதா என்னான்ட்டு. ஓகேங்களா. கொஞ்சம் முன்ன பின்னதே வரும். பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து முன்ன பின்னதே வரும். மார்னிங் பேஜுக்கு 10 மணி பேஜுக்கு வந்து இருக்கும். அதுக்கு அடுத்த பேஜுக்கு இருக்கிறது கொஞ்சம் சந்தேகம் பிசி கேட்டகரிக்கு. ஓகேங்களா.